இந்த வீடியோவை ஒரு 5 செகண்ட் மட்டும் பாஸ் பண்ணி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்களேன். பண்ணிட்டீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களாடா? இவங்க தான் இந்தியாவை தூக்கி நிறுத்த போறவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் ஹர்ட் ஆக போறதே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, இவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை நினைச்சாதான். ஏன் சொல்றேன்னா, யாருமே தெரியாத என்னையே இவ்வளவு பேசுவாங்கன்னா அப்போ வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி நடத்துவாங்க? கைகால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஏதாவது ஒரு வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது எதையாவது ஒன்று கமெண்ட் பண்ணியே ஆகும்னு சொல்லி கைகாலெல்லாம் இவங்களுக்கு அடிக்க மாட்டேன். கமெண்ட் பண்ணவனோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பட்டையை பூசிக்கிட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் போட்டோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேற தரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே செக்ஷுவலைஸ் பண்ணாம நார்மலா பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு வேளை பார்த்துட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ல வர ஏதாவது ஒரு பொண்ணை எதையாவது ஒண்ணு பேசியே ஆகணும். சீரியஸா இவங்க எல்லாம் எந்த விஷயத்தை தான் நார்மலா பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இவன் பண்ணதே ஒரு கேடுகட்ட கமெண்ட். இதுல இவனுக்கு கை தட்டிட்டு 10 பேரு தலைவரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிப்ளை கமெண்ட் வர. இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சட்ட திருத்தம் வந்தாலும் இவங்க சரியாகவே மாட்டானுங்க. ஏதாவது ஒரு புண்ணியத்துல இவங்க மென்டலி இவங்களே அவங்கள சரியாக்கிக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியல. அட போங்கடா.